வணக்கம், நான் உங்க அசோக் ஸ்ரீநிதி பேசுறேன். இந்திய அரசாங்கம் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை தடை செஞ்சிருக்காங்க. இத பத்தி நான் நிறைய பேசிட்டு இருக்கேன். அதாவது இந்திய ஜனத்தொகை 123 கோடி. அதுல 1% பேர் தான் வருமான வரி கட்டுறாங்க. இந்த 1% மக்கள் தொகை மேலதான் மொத்த சுமையும் இருக்கு. இந்த தடனால கருப்பு பணம் ஒளியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வருமான வரி தாக்கல் செய்வாங்க. அப்ப நம்ம அரசாங்கத்துக்கு வருவாய் ஜாஸ்தி ஆகும். பல நலத்திட்டங்கள் கொண்டு வரலாம். கருப்பு பணம் ஒளியறதுனால பணவீக்கம் குறையும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், ஊழல் குறையும், ரியல் எஸ்டேட்டோட விலை குறையும். அது மட்டும் இல்லாம கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், முக்கியமான உள்கட்டமைப்புகள் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பணமதிப்பு ஏறி அதனால முக்கியமான இறக்குமதி விலைகள் குறையறக்கு வாய்ப்புண்டு. எடுத்துக்காட்டுக்கு எண்ணெய், டீசல், பெட்ரோல் விலைகள் குறையறக்கு வாய்ப்புண்டு. இதையெல்லாம் தள்ளி வைங்க. சில பேர் சொல்ற மாதிரி இந்திய அரசாங்கம் நம்மள முட்டாள் பண்ணிட்டு இருக்குன்னு எடுத்துக்குவோம். ஆனா பாகிஸ்தான்ல கள்ள நோட்டுகளை அடிச்சு இந்தியால வித்து அதுல 500-1000 கோடி வருஷம் லாபம் சம்பாரிச்சு அதை வச்சு நம்ம மேல தீவிரவாத தாக்குதலை நடத்திட்டு வராங்க. இந்த தடனால தீவிரவாத தாக்குதலை தடுக்க முடியும்னா நம்ம நாட்டுக்காக நமக்காக உயிர் விட்டுருக்கான் பார். ஏன் இப்ப கூட 18 பேர் தீவிரவாத தாக்குதல்ல இறந்தாங்க. அதுல ஒருத்தரை நம்மளால காப்பாற்ற முடியும்னா நம்ம ஏடிஎம் வாசல்லையும் பேங்க்லயும் கியூ நிக்கிறது தப்பே கிடையாது. இன்னும் 2 வாரம் என்ன 2 மாசம் நிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஜெய் ஹிந்த்.